ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹோண்டா சிட்டியோட ஃப்ரண்ட் 2 சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த நட்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம ஒரு ஆலன் கீ வந்து நம்ம அதில் டாப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே அந்த நட்டை நம்ம லூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த வீல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் டோட்டலாக. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் ராடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய 2 போல்ட் நட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த லிங்க் ராட்ஸ்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆலன் கீ அது வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் லைன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் போகக்கூடிய ஹோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரட்டை வந்து வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அந்த காயில் ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த காயில் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸரை வச்சு நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா அது ஹை ப்ரெஷரில் வந்து உள்ளே வந்து கம்ப்ரஸ்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து 2 சைட்லேயுமே கரெக்டாக ப்ராப்பராக ஈக்குவலாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஒரு லிமிட்டுக்கு டாப் வந்து லூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து அது கம்ப்ரஸ் ஆனதுமே டாப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆலன் கீ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்ப்ரிங் தனியாக ரிமூவ் ஆகிடும். இதில் நாங்கள் வந்து கேப்ரியலோட புது சஸ்பென்ஷன் ஸ்ட்ரட்டு தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கேப்ரியல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அண்ட் இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நாங்கள் 2 ஸ்ட்ரட்டையும் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். அதில் பாருங்கள், புதியது ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் பழையது இன்னும் ரிலீஸ் பாதி தான் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரட் மவுண்ட். இதில் பாருங்கள், இது எல்லாமே கிராக் ஆகிடுச்சு பழைய இதில். இது புதியது பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்ட்ரட் மவுண்டே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பூட் அண்ட் அதோட எல்லா ரப்பர் காம்பனண்ட்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி அதில் அசெம்பிள் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீடில் பேரிங் வரும். இந்த பேரிங் நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நட்டை நம்ம போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் டைட் வச்சதுக்கப்புறம் அந்த காயில் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஐயும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். 2 கேப்ரியல் சஸ்பென்ஷனே அதில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து இனி வெஹிக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த டாப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷனில் வந்து நம்ம இந்த புது ஸ்ட்ரட்டை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த போல்ட் அண்ட் நட்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக போட்டு டைட் பண்ணிக்கலாம். 2 போல்ட் அண்ட் நட் வரும், அது 2ஐயும் நம்ம வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லிங்க் ராட்ஸ் நம்ம வந்து அதில் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏபிஎஸோட லைன்ஸ் அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக்குக்கு போகக்கூடிய ஃப்ளூயிட் ஹோஸையும் நம்ம வந்து அதில் ப்ராப்பராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய மவுண்டை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெஹிக்கிளில் ட்ரையல் ட்ரைவ் பண்ணி பார்த்தப்போ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Follow us for more updates and visit CJ Motor Care for your car service and subscribe our YouTube channel.